வணக்க நண்பர்களே. மும்பையில் 18 வயது மாணவர் அவர் செய்து இருக்கும் தனது அட்டகாசமான செயலால் வடக்கு மும்பையில் ஒரு திடீர் ஹீரோவாக உருவாகி இருக்கிறார். மும்பை சாதே நகரில் ஒதுக்குப்புறமாக ஒரு பகுதி உள்ளது. இங்குள்ள குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமெனில் அப்பகுதியில் 50 அடி நீளம் உள்ள சாக்கடைகளை கடந்துதான் செல்ல வேண்டியிருந்தது. இதை சாதே நகரில் அடுக்குமாடியில் வசிக்கும் 18 வயது இசான் என்கின்ற இளைஞன் தினசரி பார்த்திருக்கிறார். சீருடை அணிந்த குழந்தைகள் சாக்கடையில் இறங்கி பள்ளிக்கு செல்வதை பார்த்து தனது பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் சமூக அமைப்பினர்களிடமும் முறையிட்டு இருக்கிறார். உள்ளூர் நகராட்சிகளிடம் இந்த விஷயம் சென்று இருக்கிறது. தப்பித்தவறி கூட அந்த பக்கம் சென்று பார்க்கவில்லை. வெறுத்து போன இசான் தனது சேமிப்பு பணம், நண்பர்களின் கடன் என பெரும் பணத்தை திரட்டி குழந்தைகள் சாக்கடையை கடக்க 50 அடி நீளம் 5 அடி அகலத்தில் ஒரு பாலத்தையே கட்டிவிட்டார். அடிப்படையில் அவர் ஒரு சிவில் பொறியாளர் மாணவன் என்பதால் தனது முதல் ப்ராஜெக்டை பட்டம் வாங்காமலேயே செய்து அசத்தி உள்ளார். முழுக்க முழுக்க மரக்கட்டைகள் கொண்ட 8 நாட்களில் இந்த பாலத்தை கட்டிவிட்டார். தற்போது பள்ளி குழந்தைகள் மட்டுமின்றி அப்பகுதியில் குடியிருக்கும் 15,000 மக்களும் இந்த பாலம் தான் சாக்கடையை கடக்க உதவி செய்கிறது. பிற்பாடு இதே பாலத்தை பயன்படுத்தியோ எம்எல்ஏக்களும் ஓட்டு கேட்க வரலாம். யார் கண்டது? சரி, இசானை பாராட்டலாம் என தொடர்பு கொண்டால் அவர் அடுத்த ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறார். அதாவது குழந்தைகளுக்கு கழிவறை கட்டும் பணியில். 18 வயது காலேஜ் பசங்கள் பேருந்து மேலே ஏறி நடனம் ஆடுவதும் டாஸ்மார்க்கில் சரக்கடிப்பதும் என்ற நிலையில் இந்த பையனை பாராட்ட நினைத்தால் பாராட்டுங்கள். இது போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் நம் நாட்டில் உள்ளார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.